வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி. இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முதல் முறையா என்னுடைய வாழ்நாளிலே தஞ்சை பெரிய கோயிலுக்கு முதல் முறையா வந்திருக்குங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு வந்த உடனே என்னென்னலாம் அனுபவம் எனக்கு கிடைச்சிது அப்படின்றத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு இருந்தார். அவர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம். அவர் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு உள்ளே போகக்கூடாது, இங்கேயே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வெளியே நின்று கடகடன்னு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனதுமே இந்த கோவில் நுழைவாயில தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா நந்தி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கோவில் தாங்க. ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலைங்க. இந்த கோவில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இங்கே இருந்த கல்வெட்டுகள், சிற்பங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சிற்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை மிதிக்கிறது போலையும், அந்த குதிரையை ஒரு யானை பார்த்தீங்கன்னா தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கி போடுற மாதிரியும், அதுக்கு மேலே ஒரு பாகன் உட்காந்துருக்க மாதிரியும் இருக்குங்க. ஸோ இது மாதிரி புலியாலே செதுக்கி எப்படி தான் இந்த மாதிரி சிற்பங்கள் செஞ்சாங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்த உடனே நிறைய சிற்பங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றியுமே லிங்கங்கள் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு டைப்பாக டிஃப்ரெண்ட்டான லிங்கங்கள் நிறையவே இருக்குது. இந்த லிங்கங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுவரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஓவியங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு கதையை தான் சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். முழுமையாக சரியாக தெரியல எனக்கு. ஒரு சில ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் இது மாதிரி தடுப்புகள் வச்சுருக்காங்க போல். முடிஞ்ச வரைக்கும் கோவில் இந்த மாதிரி சுற்றி பார்க்குறவங்க அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு சிற்பங்களையும் எந்த ஒரு ஓவியங்களையும் நாசம் பண்ணாமல் ஸோ பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா இது போல் அருமையான இடங்கள் எல்லாமே இன்னும் 1000 வருடங்கள் கழித்து வரவங்களும் பார்த்து இதே மாதிரியான வியப்பு அவங்களும் அடையணும். ஸோ அதனால் பார்க்குறவங்க ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்த்தோம். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தாங்க. நன்றி.